ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு என்னோட ஹாப்பியான சண்டே மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலமில் இருக்க சூப்பரான ஒரு ஏரிக்கு போகிறோம். ஸோ ஏர்லியாக எந்திரிச்சு கிளம்பிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இப்போது நம்ம எப்பவுமே சாப்பிட்ற ஹோட்டலும் போயிட்டு அங்கே சூப்பராக டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். இந்த லேக் வந்து நம்ம சேலம் டு மேச்சேரி போகிற வழியில் தான் இருக்குது. நம்ம லேக்கு போகிற வழி ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா செம்ம க்ரீனரியான வியூவை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம இப்போது சூப்பராக ஏரிக்கு வந்து வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ அருமையான ஒரு லேக். சேலம்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனோட வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேமிலியோட வந்து சூப்பராக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க குட்டீஸ் ஃபேமிலிஸோட வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லேக் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்மணி. கரெக்டாக நாம் வரும்போது அரௌண்ட் ஒரு 10 o'clock தான் இருக்கும். அந்த டைமில் இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க கண்மணி. இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரீல்ஸில் பார்த்துருந்தேன். ஸோ அங்கேருந்து நம்ம லொக்கேஷன்லாம் தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த பிளேஸ்க்கு வந்து வந்திருந்தோம். அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ண எந்த டயர்னஸுமே இருக்காது. இங்கே வந்து நம்ம இந்த லேக் வந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக லேக்காக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த லேக்லேருந்து வர அந்த தண்ணி ஃபுல்லாகவே குட்டி ஃபால்ஸ் மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். பாப்புவும் இது பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழி ஃபுல்லாகவே நம்மளுக்கு அங்கே நிறைய கடைகள் இருக்கும். ஸோ வந்து புதுசாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி புட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இப்போ இளம்பிள்ளை வந்தாச்சு. இளம்பிள்ளையில் பிரபா டெக்ஸ் தான் நம்ம எப்போவுமே ரெகுலராக போகிற ஒரு ஷாப்பு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சாரீ வாங்குறதுக்காக வந்திருந்தேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கடலாக இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் சாரியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்துட்டு நாம் வந்து ஃபைனலாக எதுக்கு வந்திருந்தோம் இந்த கடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க செம்ம சூப்பரான அந்த சாரியை வாங்குறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து பார்த்துருந்தேன். பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு கலரை செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறமா அங்கே ப்ளவுஸ் பீட்ஸ் வந்து சூப்பரான ரீசனபிளான ரேட்டில் இருந்தது அப்படின்றதுனால ப்ளவுஸ் பீட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம இந்த சாரீ தான் சூப்பராக செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு சூப்பராக பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம இப்போ சேலம் வந்தாச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மந்த் அப்படின்னாவே அம்மனோட மந்த்து. ஸோ அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளையலெல்லாம் சாத்தி சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணும் இல்லையா, அதுக்காக பூஜை பொருட்கள் பூ இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு பூ எல்லாமே நம்ம வாங்கியிருந்தோம். பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்புறம் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. நம்ம பூவெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்மணிஸ். பாய்.